பிரம்மாவினுடைய சாக்ஷாத்து ஸ்வயம் புத்திரன் மரீச்சின்னு பேர். அந்த மரீச்சிக்கு அவரை விட சிரேஷ்டனாக ஒரு பிள்ளை பிறந்தார். பஷ்யகா கஷ்யபோ பவதி என்று எல்லாத்தையும் பார்க்க வல்ல சாமர்த்தியம் படைத்த கஷ்யப பிரஜாபதி. அந்த கஷ்யபருக்கு அதிதி மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் தேவாள். அதுல சூரியனும் ஒருவன். இந்த சூரியன் கஷ்யபரின் பிள்ளை. அதே சமயத்தில் மரீச்சியின் சந்ததியில் அவருடைய பேரன். அதனால எவன் ஒருவன் மரீச்சியின் குலத்துக்கு பெருமை சொன்னாரோ, அதாவது ஆள வந்தார் யாமுனாச்சாரியர் என்கின்ற வைணவாச்சாரியர் பெருமாளை பார்த்து சொல்றார், ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந புத்திமான். எனக்கு தர்ம அனுஷ்டானம் கிடையாது, தர்ம ஜானம் கிடையாது, பரிபாலனம் பண்றதுக்கான பக்குவம் இல்லை. ந ஆத்மவேதி ந புத்திமான் சரணாரவிந்தே. உங்ககிட்ட சரணாகதி பண்ணணும்னு தெரியுது, ஆனா நீ யோசிக்கலாம் இவனுக்கு மோட்சம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. ஒண்ணு, என்னை பார்த்து நீ கொடுக்க வேண்டாம், என் தாத்தாவை பார்த்து கொடுத்து விடு. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய. எங்க தாத்தா நாதமுனி இந்த பிரபந்தத்துக்காக, தமிழ் மொழிக்காக, அரையர் சேவைக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணார். அந்த நாதமுனிகளை பார்த்து விட்டு எனக்கு மோட்சத்தை கொடு. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியன்னார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அதே மாதிரி கஷ்யபரின் பிள்ளை அதிதியின் பிள்ளை யாருடைய பேரன்? மரீச்சியின் பேரன். மரீச்சிக்கு பெருமை சேர்த்தவர். மரீச்சியினால் இவருக்கு பெருமை, இவரால் தாத்தாவான மரீச்சிக்கு பெருமை. அதனால மரீச்சிமதே நமஹ, மரீச்சிமதே நமஹ. அடுத்தது, எது ஒன்று இருள் அஞ்ஞானம் என்னும் இருளை போக்குகின்றதோ அப்பேற்பட்ட சூரியனுக்கு, சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கு, அந்த சூரிய நாராயணனுக்கு நான் இந்த பெயரை இடுகின்றேன். திமிரோன்மதனாய நமஹ, திமிரோன்மதனாய நமஹ. எவன் ஒருவன் இருளை போக்குவனோ. அடுத்தது சொல்றார் ஷம்பு அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னு கேட்டார், ஷமபவர்காதி ரூபம் சுகம் அஸ்மாத் பவதீதி ஷம்புஹு. ஷம் சுகம் பவத்ய அஸ்மாத் இதி ஷம்புஹு. எவன் ஒருவன் நல்ல ஒரு ஷம் சுகம், சுகத்துக்கு காரணமாக இருக்கின்றானோ அவனுக்கு ஷம்பு என்று பெயர்.